இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? ஒரு விஷயத்தை அம்மாட்ட பேசி முடிவெடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். என்னப்பா என்கிட்ட எல்லாம் பேசி முடிவெடுக்கணுங்கிற? என்ன கேட்காம தானே இங்க எல்லாமே நடந்துட்டு கிடக்கு. அம்மா முடிஞ்சதை ஏம்மா பேசிட்டு இருக்க, விடுமா. சரி, இப்ப என்ன விஷயம் அதை சொல்லு. வர 10ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது இல்ல? வருது, அதுக்கு என்ன? மீனாட்சிக்கு தாலி பெருக்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, எந்த முடிவும் எடுக்கல. ஆஹா. உங்ககிட்ட கேக்குறோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அது செய்யறோம். என்ன கேக்குறீங்களா? ஐயோ ஐயோ, சிரிப்பா இருக்குது. இப்ப என்னத்துக்கு சிரிக்கிற அப்பதா? நீ பேசாம வேணான்னு சொல்லிரு, யாரும் உன்னை எதுவும் சொல்லல. ஓ, பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, பின்ன என்ன? அத்தை, அவனை விடுங்க அத்தை. நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே. பாட்டி, உங்க சம்மதம் இல்லாம நாங்க எதுவும் செய்ய போறதில்ல. நீங்களும் வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ தாலி பிரிச்சு போடணும் இல்லையா? தாலி பிடிக்காம இருக்கிறவ என்ன சொல்லுதா? அம்மா, அவ உங்க வீட்டு மருமக. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான். அப்போ உன் பொண்ணுக்கும் சம்மதம் தான் இல்லையா? ஏமா மீனாட்சி, இந்த தாலிய ஆதி வாங்கினது தானே? அந்த பைய வாங்கி கொடுத்த தாலிய தொங்க விட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம இந்த பைய கூட சேர்ந்துக்கிட்டு சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் போயிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட கூசலையா? அப்பதா என்ன பேசுற நீ? உனக்கு தலை ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் தலை நல்லாதான் இருக்கு. உனக்கும் இவளுக்கும் தான் உடம்புல சூடு சொன்னே இல்லாம போயிடுச்சு. இந்த தாலிய பார்க்கும்போது அந்த ஆதியோட ஞாபகம் வருதா இல்லையான்னு இவளை கேளு பாப்போம். அது எப்படி வராம இருக்கும்? அவங்க கூட போய் தானே தாலி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஆக மொத்தம் அந்த தாலிய பார்க்கும்போது வரணும். இவளுக்கு நகை ஏதாவது வாங்கணும்னா ஆதிகிட்ட சொன்னா போதும், அவன் வாங்கி கொடுப்பான், இவன் மாட்டி விட்டுருவான். என்ன சரிதான ஜீவா? போதும் அப்பதா, நாக்கு இருக்குன்னு சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. மா, மீனாட்சிக்கு நான் தாலி வாங்கி கொண்டு வரேன். அத பிரிச்சு மாத்திட்டு இந்த தாலிய கோயில் உண்டியில போட்டுரு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? தங்கம் இப்போ என்ன விலை விக்குது தெரியுமா? எத்தனை லட்சம் வேணாலும் ஆகட்டும், நான் வாங்கிட்டு வரேன்.